என் பெயர் மாரி. திருநெல்வேலினா. நான் ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை பார்க்கறேன். இது எனக்கும் என் அண்ணி தங்கச்சிக்கும் நடந்த உண்மை கதை. நான் அவளை குட்டி என்று தான் கூப்பிடுவேன். முதல்ல நாங்க அவ்வளவா பேச மாட்டோம். என் அண்ணி டெலிவரிக்காக அவங்க வீட்டுக்கு போனாங்க. நானும் என் அண்ணியும் ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புவோம் முதையெல்லாம். அப்போது அனுப்பும்போது ஒரு நாள் அவ தங்கை மொபைல பார்த்து என் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டா. அதன் பின் நாங்க 2 பேரும் சேட் பண்ண ஆரம்பிச்சோம். இதற்கிடையில என் அண்ணிக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் பார்க்க சென்றேன். ஆனா அப்போ அவ வீட்ல இல்ல. நாங்க இரவுல சேட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போது எல்லாம் எந்த எண்ணமும் எங்களுக்கு வந்தது இல்ல. அண்ணி மற்றும் குழந்தைய கூட்டிட்டு வர நாங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனோம். அப்போது அவளை நேர்ல பார்த்து பேசினேன். நாட்கள் போக போக நாங்க அதிகமா பேச ஆரம்பிச்சோம். அவ மனசுலயும் ஆசை இருந்திருக்கும். அந்த பேச்சு அதிகமானது. ஒரு நாள் நாங்க மீட் பண்ண சான்ஸும் கிடைச்சது. ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் மாடியில இருந்தேன். நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன் மொட்டை மாடிக்கு. அவளும் வந்தா. கொஞ்சம் பேசணும். டாபிக்கு அப்படியே மாறுச்சு. அவ கைய பிடிச்சு கையில ஒண்ணு கொடுத்தேன். அவ சிரிச்சா. எங்களோட பேச்சு ரொம்ப நேரமா கண்டினியூ ஆச்சு. அவ ஒண்ணுமே சொல்லல. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவ எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கான்னு. நான் நல்லா என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவ போயிட்டா. அப்புறம் நான் அவளுக்கு ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்க பேசவே இல்லை. அவளை பார்க்கவும் முடியல. இப்போ வரைக்கும் நாங்க 2 பேரும் மெசேஜ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவளை பார்க்கறதுக்காக நானும் அவளும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி.